பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுதந்திர தின வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தின வாழ்த்துக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாகட்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம் விடுதலையை பற்றி நமக்கு சொல்லுகிறது. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் நாம் விடுதலை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், தரித்திரத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? வசனம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆங்கிலத்தில் and you shall know the truth and the truth shall make you free. That is the real freedom. When the truth makes you free, you have got freedom. ஸோ ஆவிக்குரிய சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு பாருங்க, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். ஸோ டு பி எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நாம் வி ஷுட் ரிமைன் இன் ஹிஸ் டீச்சிங். அதான் அவர் சொல்கிறார். அப்போது என்னுடைய சீஷராக இருப்பீர்கள் சொன்ன உடனே சொல்கிறாரு, சீஷனுக்கு உள்ள ஒரே ஒரு தகுதி, நாம் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சோதனைகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுக்க போகிற தேவன், மீட்டெடுத்தவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது பாருங்கள். அடுத்த வசனம் வாசிக்கிற பொழுது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருப்பீர்கள். ஆகவே விடுதலை என்பது சத்தியத்தினால் வருகிறது. சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். He is the good news, He is the truth, He is the gospel, He is everything. ஸோ இயேசு நம்மை விடுதலை ஆக்கினால் நாம் மெய்யாக விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இந்த நாளிலே அந்த விடுதலையை தான் நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார். ஸோ அடிமையாக இருந்தால் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி தான் இயேசு பூமியில் வந்தார் பாருங்கள். அப்போ பாவம் செய்கிற எவனும், பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டு சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு திரும்ப பாவம் செய்யக்கூடாது. விடுதலை நாம் பெற்றிருக்கிறோம். எபேசியரில் வாசிக்கிறோம், இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்துக் கொண்டீர்கள், இது உங்களால் ஆனதில்லை, தேவனால் வந்த ஈவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலவசமாய் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நாம் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய், இயேசுவோடு நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிப்போம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கட்டும், குமாரன் நம்மை விடுதலையாக்கட்டும். இந்த உலகத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள சாட்சிகளாய் வாழ்வோம். அந்த வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தையும், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை என்ற வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லாதபடிக்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையும் மரணத்தை ருசி பார்த்தீர். எங்கள் பாவங்களை, சாபங்களை, நோய்களை, துக்கங்களை, தரித்திரத்தை சிலுவையை சுமந்து தீர்த்தீர். நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் என்பதை விசுவாசித்த இந்த நாளில் எல்லாவற்றையும் விட்டொழித்து ஒரு புது வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதிப்பீரா. விடுதலையோடு கூட உண்மை ஆராதிக்கும், விடுதலையோடு கூட நாங்கள் ஆண்டவரையும் உங்களுக்கு சாட்சியாய் வாழும். எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.